பீகார் முதலமைச்சராக பிஜேபி ஆதரவுடன் நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்றார். பிஜேபி சார்பிலான 2 துணை முதலமைச்சர்கள் உட்பட 8 அமைச்சர்கள் பதவியேற்பு. திமுக காங்கிரஸ் முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. அடுத்த மாதம் 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் மூத்த நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் வெற்றிக்கு உழைக்க அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த நிதிஷ்குமாரே பிஜேபி கூட்டணியில் இணைந்ததால் மோடி மீண்டும் பிரதமர் ஆவது உறுதி. தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். இந்தியா கூட்டணி ஆண்டிகளின் மடமாக உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் விமர்சனம். திமுக காங்கிரஸ் கட்சிகள் இடையே அல்லாமல் இரு குடும்பங்களுக்கிடையே தொகுதி பங்கீடு நடைபெறுகிறது. திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்லாப் தேவ் விமர்சனம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைப்போம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் அருகே நடைபெற்ற வடமாடு ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளை புரட்டி போட்டதில் படுகாயம் அடைந்த வீரர். ஆந்திராவில் ஆசைக்கு இணங்க மறுத்த பெண்ணை ஆளுங்கட்சி பிரமுகர் முடியை பிடித்து அடித்து உதைத்த சம்பவம். பரபரப்பு வீடியோ காட்சிகள். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து அணி வெற்றி.